சவுண்டு எங்க டீச்சர் முடியல. இந்த மாதிரி டேஸ்ட்டில் எங்கேயுமே மீன் கிடைக்காதுங்க நம்ம ஊரை தவிர. சூப்பராக இருக்குங்க. வணக்கம், நான் உங்கள் கேகேபட்டினம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்த்துருக்கோம்னா மீன் சுடுற வீடியோங்க பார்த்துருக்கோம். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கடற்கரையாமல் நடந்து போயிருக்கையில் மீன் துள்ளி குதிச்சுருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கும் ஆசை வந்துருச்சுங்க, மீனை பிடி சுடுச்சிக்கலாம்னு. அதோட நானும் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வலையை எடுத்து இலக்க ஆரம்பிச்சிட்டோம். அதோட ஒரு 2 கிலோ மீன் இருக்குங்க. அதோட அதை பிடிச்சி ஓலையெல்லாம் எடுத்து எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா அந்த மீன் சுடுறது ப்ராப்பரான முறை என்ன சொல்கிறேன் கேட்டுக்கிறதுங்க. அந்த மாதிரி தான் மீன் சுடுறீங்கன்னா அப்போ தான் சுவையாக இருக்கும். எப்படின்னா ஒரு அலுமினிய கவர் எடுத்து மீனை உள்ளே வச்சு அப்படியே சுற்றிடணுங்க. சுற்றி மேலே இந்த சுற்றுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு லெமனை அப்படியே புழிஞ்சு ஊற்றிக்கணும். அப்போ தான் மீன் அவ்வளவு சுவையாக இருக்கும். அதோட ஃபுல் வீடியோ என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மீன் எப்படி வைக்கணும், எப்படி சுடணும், அந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடுறேன். அதோட நான் அந்த நெருப்பை வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த எரிச்சதுக்கப்புறம் சாம்பலுக்குள்ளே அந்த மீன் எவ்வளவு அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். அதுதான் கெண்டை மீன். அதோட ஒரு பலகை எடுத்து கீழே வச்சு அந்த மீன்களெல்லாம் மண் படாமல் அதில் எடுத்து வரிசையாக அடுக்கிக்கிருந்தோம். அந்த அடுக்கிக்கிறந்தவர் கையினால் ஓவராக சுடுது, ஒரு க்ளவுஸாக கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்ட்டு புலம்பிக்கிருந்தாப்புல. அந்த பாருங்கள் எவ்வளவு அழகாக வெந்து அடி இப்போ எச்சு உருது திங்கன்னு போல் இருக்குது. அடுக்குன்னு சொல்லிட்டார், இப்போலாம் அது சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சுட்டு மண் படாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் லேட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நானும் ஆசையாக அடுக்கிக்கிருந்தேன். இந்த மாதிரி ஒரு முறையாவது நீங்கள் காட்டுக்குள்ளே மீன் சுட்டு சாப்பிடுங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சாப்பிட்டதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கடல் சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இந்த பாருங்கள், இவர் தான் அந்த மீனை இந்த பாருங்கள் கை சுட எடுத்து வைக்கிறாரு. என்னென்ன மீன்னா கெண்டை மீன், மணலை, கீழி, தேரகம், ஊடகம் போன்ற அனைத்து வகை மீன்கள். இந்த பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கணும், அப்படியே எச்சு ஊருங்க. இப்போயே மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் என்னென்ன மீன் இருக்குது, இந்த மீனில் என்ன வகையான சத்துக்கள் இருக்குது, இதை பற்றி இந்த மீனவர் சொல்லுவார். இதை பாருங்கள். எங்க டீச்சர் முடியல. இந்த மாதிரி டேஸ்ட்டில் எங்கேயுமே மீன் கிடைக்காதுங்க நம்ம ஊரை தவிர. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. அச்சோ அச்சோ சூப்பராக இருக்கு. ஊடகத்தை பாருங்க, தரமாக இருக்கு. அப்படியே இப்படி எடுத்து பிச்சு விட்டு இந்த வெள்ளையாக இருக்கு பாருங்க. சரியான டேஸ்ட்டுங்க. தின்னுங்க பாருங்க எப்படி வச்சிருக்கேன்னு. இப்படி வருங்க, தின்னா வரும். இதை பாருங்க, பீஸ் வர்றேன். கை ஆடுதுங்க. சான்ஸே இல்லைங்க மக்களே. நம்ம புதுப்பட்டினத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கும். இங்கே வாங்க, உங்களுக்கு அருமையாக சுட்டு தராப்புல. நண்பர் வினோத்கான ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்க இந்த மாதிரி ஒருத்தா எங்கேயுமே கிடைக்காது. இங்கே வாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, தரமாக இருக்கு. எங்க டீச்சர் ஆச்சுவா மாமா கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்காது, அப்படி இருக்கு. சும்மா தரமா இங்கே பாருங்க, உடைச்சி இப்படி பிக்கணுங்க. இங்கே பாருங்க, எலும்பு எடுத்து அது எலும்புல முள்ளு. அம்மா முடியலங்க. சூப்பராக இருக்கு, சாப்பிடுங்க. கடைசி எண்டு